இப்ப பரபரப்பா இசைஞானி வந்து என்னோட பாட்டு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கார்ப்பரேட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துட்டு இருக்காரு. ஸோ யாருமே இனிமே எடுத்து அவர் பாட்ட வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, நெறைய பப்ளிக்கள் வந்து இளையராஜா சார் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஏங்க அவரு தான் உருவாக்கிட்டாருல்ல. இந்த பாட்டெல்லாம் எடுத்து இப்ப வர ஜெனரேஷன் ஆட்கள் போட்டு ஹிட் ஆகிட்டுமே அது நல்லதானே" அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து இளையராஜா மேல வந்து புகார் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு தரப்புல நம்ம கேட்கும்போது, "நான் உருவாக்குன மியூசிக் இது வந்து எத்தன தலைமுறை இருந்தாலும் சரிக்காம கேட்கக்கூடிய பாடல்களும், மியூசிக்கும் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஆனா இத வந்து ரீமிக்ஸ் பண்ணி என் பாட்ட வந்து கெடுத்துடுறாங்க. இந்த ரீமிக்ஸ் பண்றதுனால என்னோட ஒரிஜினல் சாங்கும் வந்து நெறைய பேர் கேட்காம போயிடுறாங்க." அப்படிங்கிறதுக்காக இந்த கார்ப்பரேட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இசைஞானி குடுத்திருக்கிறாரு. இடையில வந்து குட் பேட் அக்லி இந்த படத்துல வந்து 2, 3 பாடல்கள் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு 5,00,00,000 வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. ஆனா அந்த பட குழுவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படம் ஓடி 1 வாரம் தரப்புல இனிமேல் வந்து அந்த பாட்டு எங்களுக்கு தேவையில்ல. வேற மாரியான பாட்டுகள் நான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துல இளையராஜாவோட பாடல் வந்து அகற்றப்படும்னு அந்த பட குழுவினர்கள் ஆதிக்யூ, ஜிவியும் சொல்லியிருக்காங்க. சோ அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அஜித் மேலயும் கம்ப்ளைண்ட் சொல்லின்னு இருக்கிறாரு. அதாவது என் பாட்ட எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு இசைஞானி சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் தரப்புல பார்க்க அப்படின்னா, அந்த ஒரிஜினாலிட்டி கேட்கும்பொழுது எத்தன தலைமுறைகள் வந்தாலும் அவர் அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய மியூசிக்கல் இளையராஜா அவர்கள் ஒரு ஜாம்பவான் உருவாக்கி இருக்கிறாரு. அத நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உலகநாயகன் கமலஹாசனுடைய படத்துக்கு வந்து இவரு பாடல் வந்து போடப்பட்டதுனால அவரு கம்ப்ளைண்ட் குடுக்க ஆரம்பிச்சாரு. கார்ப்பரேட்ஸ் கேட்டாரு. அதனால வந்து கமலுக்கும், இளையராஜாவுக்கும் உள்ள நெருக்கமான நட்பு கொஞ்சம் பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ வேணா பப்ளிக்ல வந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிக்குவாங்க. ரொம்ப டீப்பா அவங்க வந்து இன்னும் பழகல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அதாவது வருங்கால டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, இளையராஜா சாங்ஸ்லாம் எடுத்து போடாதீங்க. அவர் கார்ப்பரேட்ஸ் கம்பெனி குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. சோ என்னோட ஒரிஜினல் மியூசிக் தான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு.